Hi aspirants, welcome to our academy. நம்ம இன்னைக்கு STR series என்ன சார் பார்க்க போறோம் அப்படினா பாலிட்டி டாபிக் பத்தி பார்க்கறோம். நம்ம வளவலன்னு சும்மா பேசாம டைரக்டா நம்ம வந்து क्वेश्चंस போயிடலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஸ்டேட்மென்ட் about the drafting committee. Drafting committee பத்தி எது கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் இருக்கு அப்படின்றபடி கேட்டிருக்காங்க. Drafting committee set up on August 29, 1946 அப்படினு கேட்டினா கிடையாது. 1947 ல வந்து drafting committee வந்து set பண்ணாங்க. ஓகேங்களா? It was consist of totally 8 members including chairman. நீங்களே சொல்லுங்க, உங்க எல்லாரும் நல்லா படிச்சிருப்பீங்க. drafting committeeல வந்து 8 members இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, கிடையவே கிடையாது. 7 members தான் including chairman. chairman-ஓட சேர்த்து எத்தனை பேர் இருக்காங்க? 7 members இருக்காங்க. So it published the first draft of the Constitution of India in February 1948. So இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா C தான். It sat only for 114 days கொடுத்திருக்காங்க. இது 114 days கிடையாது, 141 days. So 141 நாட்கள் மட்டும் தான் என்ன கிடைச்சா அமர்ந்து இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. சோ இத பத்தி நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா டேட்டா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டில வந்து சேர்மன் யார் சார் அப்படின்னு கேட்டா B.R. அம்பேத்கர் பிளஸ் அதர் 6 மெம்பர்ஸ்மே வந்து நம்ம நேம்ஸ் வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கொண்டே ரொம்ப அவசியம். அப்படி யார் சார் அந்த 6 மெம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்மனா வந்து இருக்கிறது வந்து B.R. அம்பேத்கர் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கோபாலசாமி ஐயங்கார், கிருஷ்ணசாமி ஐயர், சையத் முகமது சாதுல்லா, அப்புறம் K.M. முன்ஷின் ஒருத்தர் இருக்க போறாரு. நெக்ஸ்ட் அஞ்சாவதா வந்து யாருக்கணும்? மாதவ் ராவ். அவர் யாரை சார் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தாரு? B.L. மிட்டன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பா. அவருக்கு என்ன சார் ஆகிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்நிலை வந்து சரியில்லாம போயிருக்கும். சோ அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு யார் சார் வந்திருப்பாங்க? அஞ்சாவது B.L. மிட்டன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு யார் வந்திருப்பாங்கன்னா மாதவ் ராவ் அப்படின்னு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் கைத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவருமே என்ன சார் நடந்திருக்கும் அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டில ஒரு மெம்பரா இருக்கும்போது அவர் வந்து இறந்துட்டு இருப்பாரு. சோ அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு யார் சார் வந்திருப்பாங்க அப்படின்னா T.T. கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இருந்திருப்பாரு. சோ டோட்டலா வந்து இந்த 6+1 சேர்மன் சேர்த்து 7 மெம்பர்ஸ் வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். சம்டைம்ஸ் வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்ற போலமே கேட்பாங்க. சோ நீங்க நேம்ஸ் வந்து தெளிவா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ நம்ம B.R. அம்பேத்கர் பத்தி வேற என்ன சார் அதர் விஷயம் என்ன சார் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா B.R. அம்பேத்கர் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசமைப்பின் தலைமை சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேற என்ன சார் சொல்லுவாங்க? அவரை மாடர்ன் மனு, நவீன மனு அப்படின்ற போல சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர், முதல் சட்ட அமைச்சர் அப்படின்ற மாதிரி நம்ம யாரெல்லாம் சொல்லுவோம்னா நம்ம B.R. அம்பேத்கர் தான் வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அடுத்த क्वेश्चनக்கு போயிடலாம். சோ செகண்ட் क्वेश्चन போய்டும். நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन என்ன சார் கொடுத்திருக்காங்க? பிரியாம்பிள் பத்தி கொடுத்திருக்காங்க. பிரியாம்பிள் இஸ் தி இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் கேஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பிரியாம்பிள் பேஸ் பண்ணி வந்து 3 கேसेस வந்து சுப்ரீம் கோர்ட்ல போட்டுருப்பாங்க. என்னென்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருபாரி யூனியன் கேஸ் 1960 கேசவானந்தா பாரதி கேஸ் 1973 போட்டுருப்பாங்க. தென் LIC ஆஃப் இந்தியா கேஸ் வந்து 1995 போட்டுருப்பாங்க. சோ நம்ம பெருபாரி யூனியன் கேஸ் 1960 1960 வந்து என்ன சார் சொல்லியிருப்பாங்க? பிரியாம்பிள் இஸ் நாட் a part of Indian Constitution, இந்திய அரசமைப்பின் ஒரு பகுதியாக கருதப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெருபாரி யூனியன் கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேசவானந்தா பாரதி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் அவங்களோட ரூல் வந்து அகைன் வந்து அவங்களே வந்து ரிவ்யூ பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாம்பிள் இஸ் a part of Indian Constitution, முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்து LIC ஆஃப் இந்தியா கேஸ்ல என்ன சார் சொல்லியிருப்பாங்க ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாம்பிள் இஸ் a integral part of Indian Constitution, இந்திய அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேஸ்ல சொன்னாங்கன்னா LIC ஆஃப் இந்தியா கேஸ்ல தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பிரியாம்பிள் பத்தி இன்னும் சில டேட்டாஸ் இருக்கும், அதை நீங்க இன்னும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போய்டும். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா which of the following is not a condition for becoming a citizen of India? பின் வருவனவற்றில் எது இந்தியாவின் குடிமகனாக மாறுவதற்கு நிபந்தனை எட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் வந்து B, acquiring property. சார் நம்ம சிட்டிசன்ஷிப் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. சிட்டிசன்ஷிப் பத்தி எந்த பார்ட்ல சொல்லிருக்காங்கன்னா பார்ட் 2ல சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 5 to 11 வரையும் வந்து சிட்டிசன்ஷிப் பத்தி கவர் ஆகும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து ஒருத்தர் இந்தியா குடிமகனா கருதுறாங்கன்னா ஆர்டிகல் 5 to 11 எதை பத்தி சொல்லுதுன்னா இந்தியாவில் வந்து January 26, 1950 அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் இந்தியா குடிமகனா கருதுறாங்க அப்படின்றது வந்து ஆர்டிகல் 5 to 11 சொல்லும். ஸோ ஆஃப்டர் January 26, 1950 அப்புறம் யாரெல்லாம் இந்திய குடிமகன் அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா அது வந்து எந்த அடிப்படை சட்டத்தை படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா
இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட். ஓகேங்களா? So Indian Citizenship Act 1955 இத பேஸ் பண்ணி தான் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா after January 26 1950 ஜனவரி 26 1950க்கு அப்புறம் வந்து யாரால இந்திய குடிமகனா கருதப்படுவாங்க அப்படின்றத வந்து இந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க. சோ இந்திய குடிமகனா வழிபெறதுக்கு அக்வயரிங் சிட்டிசன்ஷிப் 5 வழியும் இருக்கு. அப்புறம் இந்திய குடியுரிமை வந்து இழக்கிறதுக்கு வந்து ஒரு 3 வழி இருக்கு. சோ இங்க வந்து இந்திய குடியுரிமை வந்து பெறுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சோ எதென்ன அடிப்படையில் சார் பெறலாம் அப்படின்னா பிறப்பின் அடிப்படையில் பை பர்த், பை டெசன்ட், பை வம்சாவளியின் மூலம், அப்புறம் பை நேச்சுரலைசேஷன் இயற்கை இயல்புரிமையின் மூலம், தென் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவின் அடிப்படையில், பை அக்வயரிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இன்னொரு கண்டிஷன் இருக்கு, பிராந்தியங்களை ஒன்றிணைப்பதன் மூலம். இது மூலமா என்ன பண்ணலாம்னா அவங்கள வந்து இந்திய குடிமகனா வந்து கருதப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வழிகள் இருக்கு. அப்புறம் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 வழி இருக்கு. என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தா ரெனன்சியேஷன், டெப்ரிவேஷன், டெர்மினேஷன். இந்திய குடியுரிமையை இறத்தல், துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வழி இருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன சார் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, சொத்து வாங்குறது மூலமா வந்து யாருமே வந்து இந்திய குடிமகனை வந்து நம்ம வந்து கருதவே மாட்டோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் எதை பத்தி சார் கொடுத்துருக்காங்க, which of the following is mismatched அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து டிபிஎஸ்பியோட ஆர்டிகல்ஸ் தான் வந்து இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம டிபிஎஸ்பி எந்த பார்ட்ல சார் சொல்லியிருக்காங்கன்னா பார்ட் 4 பகுதி 4 சரத்து 36ல இருந்து 51 எதுதான் கவர் ஆகுதுன்னா டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ நம்ம டிபிஎஸ்பி பத்தி B.R. அம்பேத்கர் என்ன சார் சொல்லியிருக்காரு, நாவல் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் நாவல் அம்சங்கள், இல்ல சிறப்பு அம்சங்கள் அப்படின்ற போல நம்ம B.R. அம்பேத்கர் வந்து டிபிஎஸ்பி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கிராண்ட்வில்லா ஆஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் என்ன சார் சொல்லியிருக்காரு டிபிஎஸ்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்சர்ன்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சோ நம்ம கொஸ்டின்ல கொடுத்து என்ன சார் மிஸ்மேட்சா இருக்குன்றது அதை பத்தி பார்த்துரும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஆர்டிகல் 40 எதை பத்தி சார் பேசுது, கிராம பஞ்சாயத்து அமைத்தல் அதை பத்தி தான் பேசுது. விதி 44 பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட். ஓகேங்களா? அதை பத்தி தான் பேசுது. தென் ஆர்டிகல் 41 எதை பத்தி பேசுவாங்க, ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்டரி, இதுதான் சார் தப்பு. ஓகேங்களா? இதுதான் வந்து மிஸ்மேட்சா வந்து இருக்கு. சோ ஆர்டிகல் 41 எதை பத்தி பேசுனா ரைட் டு ஒர்க், அதை பத்தி தான் ஆர்டிகல் 41 பேசுது. சோ ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்டரி இதை பத்தி அந்த ஆர்டிகல் சார் பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 48ல வந்து இதை பத்தி பேசியிருப்பாங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி ஆன் மாடர்ன் சயின்டிபிக் லைன்ஸ் அப்படின்ற போல வரும். ஓகேங்களா? சோ விவசாயம் மற்றும் கால்நடையை வந்து நவீன ரீதியா வந்து வளர்க்கணும் அப்படின்ற போல வந்து சொல்லியிருப்பாங்க. சோ ஆர்டிகல் 39A எதை பத்தி பேசுது, ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட், சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி அதை பத்தி பேசுது. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன சார் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 41 இதுதான் வந்து மிஸ்மேட்சா வந்து பேர் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே போல which is incorrectly matched அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க கொடுத்தது எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமையை பத்தி கொடுத்திருக்காங்க ஆர்டிகல்ஸ். சோ நம்ம அடிப்படை உரிமை நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல எங்க சார் கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் 3 ஆர்டிகல் 12 to 35 வரையும் வந்து கவர் ஆகுது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அடிப்படை உரிமை தான் என்ன சார் சொல்லுவோம், மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் அப்படின்றது சொல்றது எதுனா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து ஆர்டிகல் 14 எதை பத்தி சார் கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் சமமான பாதுகாப்பு அதை பத்தி தான் பேசுது. தென் ஆர்டிகல் 17 எதை பத்தி சார் பேசுது, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆர்டிகல் 17 எதை பத்தி பேசுது, அன்டச்சபிலிட்டி, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிக்கத்தை பத்தி தான் பேசுது. சோ இதுக்காக ஒரு சட்டமே வந்து போட்டிருக்காங்க. என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955 அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. சோ அதை வந்து இடையில வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க 1976ல. என்ன சார் நேம்ல வச்சிருக்காங்கன்னா சிவில் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து மாத்தி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த ஆர்டிகல் 17 தான் வந்து மிஸ்மேட்சா வந்து இருக்கு. சோ ஆர்டிகல் 21A எதை பத்தி சார் பேசுது அப்படின்னா ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன். ஆமாங்க சார் கரெக்ட் தான், ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன் பத்தி தான் பேசுது. சோ இது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா சார் இன்சர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 86 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 2000, 86 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 மூலமா தான் வந்து என்ன சேர்த்திருக்காங்கன்னா ஆர்டிகல் 21A ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன்,
to 6 to 14 years 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வேண்டும் அப்படி சொன்ன சரத்து எது சார் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21A ஓகேங்களா. சோ ஆர்டிகல் 26 எதை பத்தி சார் பேசுது அப்படின்னா ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அதுவுமே வந்து கரெக்ட் தான் சார் ஓகேங்களா. சோ ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் பொது வேலைவாய்ப்பில் வந்து சம வாய்ப்பு இது வந்து எந்த ஆர்டிகல்ல சார் பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் வந்து 16ல வந்து பேசுறாங்க. சோ இது ரிலேட்டடா இன்னும் என்னென்ன சார் ஆர்டிகல் இருக்கு ஆர்டிகல் 15 எதை பத்தி பேசுது prohibition of discrimination ஓகேங்களா. RRCSB சொல்லுவோம் race religion caste sex and place of birth இது அடிப்படையில வந்து யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாது பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 16 வந்து பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளிக்கிறது வந்து ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 17 என்னன்னு பாத்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி தீண்டாமையை வந்து ஒழிக்கணும்னு பேசுறது. ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் பட்டங்களை ஒழிப்பது பத்தி பேசுறது வந்து ஆர்டிகல் வந்து 18ல வந்து இருக்கு. சோ இதுக்கான மிஸ்மேட்ச் பேர் எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் வந்து 17 ஓகேங்களா. சோ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போய்டுவோம். நெக்ஸ்ட் क्वेश्चनல என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்மா கமிட்டி ரிப்போர்ட் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன் சப்மிட்டட் இன் தி ரிப்போர்ட் இன் தி இயர் எந்த வருஷம் வந்து பர்மா கமிட்டியோட ரிப்போர்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூட்டிஸை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1999 தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தி சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சார். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆரம்பத்திலே நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக் கிரியேட் பண்ணும்போது இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இது எப்ப சார் நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல இன்சர்ட் பண்ணாங்க 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமா வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல வந்து ஆர்டிகல் 51A ஆர்டிகல் 51A அப்படின்ற ஒரு ஆர்டிகல் வந்து புதுசா இன்சர்ட் பண்ணாங்க ஓகேங்களா. சோ இது எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி சார் இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்வரன் சிங் கமிட்டி அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா 8 டியூட்டிஸ் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் என்ன சார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 டியூட்டிஸை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. சோ இந்த வெர்மா கமிட்டி என்ன சார் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெர்மா கமிட்டி வந்து நம்ம இப்போ அட் பிரசன்ட் வந்து எத்தனை டியூட்டிஸா இருக்குன்னு கேட்டீங்கன்னா 11 டியூட்டிஸ் இருக்கு. இந்த 11th டியூட்டியை வந்து இன்சர்ட் பண்ணுங்க சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா வர்மா கமிட்டி. அப்படி அந்த 11th டியூட்டில என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 to 14 இயர்ஸ் உள்ள சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும். அது வந்து யார் சார் யாரோட கடமைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. சோ இதுமே எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சார் இந்த 11th டியூட்டியை வந்து இன்சர்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 86 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 மூலமா என்ன சார் பண்ணிருப்பாங்கன்னா இந்த 11வது டியூட்டியை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வந்து இன்சர்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. சோ நம்ம வந்து அடுத்த क्वेश्चन போய்டும். அடுத்த क्वेश्चन என்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா which of the following articles says that all ministers appointed by the president on the advice of prime minister அனைத்து அமைச்சர்களும் பிரதம மந்திரியின் ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதி நியமனம் செய்கிறார் என்பதை கீழ்வரும் எந்த விதி குறிப்பிடுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 75ல 1 ஓகேங்களா. விதி 75(1). சோ விதி 75(1) என்ன சார் பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விதி ஆர்டிகல் 75(1) எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் shall be appointed by president and other ministers appointed by president on the advice of prime minister அப்படின்ற சொல்றது வந்து ஆர்டிகல் வந்து 75. பிரதம மந்திரியை வந்து யார் சார் நியமனம் பண்ணுவாருன்னா ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார். அதே போல பிற அமைச்சர்களும் யார் தான் சார் நியமனம் பண்ணுவாருன்னா அதுவும் வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார். ஆனா யாரோட ஆலோசனை பேரில் கேட்டீங்கன்னா நம்ம பிரதம மந்திரி யாரை சொல்றாரோ அவங்க தான் வந்து அவங்க நியமனம் பண்ணும் அப்படின்றத சொல்ற ஆர்டிகல் எது சார் கேட்டீங்கன்னா ஆர்டிகல் வந்து 75ல வந்து ஒண்ணு ஓகேங்களா. ஆர்டிகல் 53 எதை பத்தி சார் பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 53 எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் லைஸ் இன் ஹேண்ட் ஆஃப் பிரசிடென்ட் மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்கள் வந்து குடியரசின் பெயரிலே செயல்படும் அப்படின்னு சொல்றது வந்து ஆர்டிகல் வந்து 53 ஓகேங்களா. தென் அப்ப ஆர்டிகல் 74 எதை பத்தி சார் பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா there shall be a council of minister headed by prime minister should aid and advise president ஓகேங்களா. பிரசிடென்ட்க்கு வந்து ஆலோசனை வழங்கணும் அதை பத்தி பேசுறதா வந்து ஆர்டிகல் 74 ஓகேங்களா. சோ அடுத்த क्वेश्चन போய்டும். அடுத்த क्वेश्चन என்ன சார் இருக்கு which article of the constitution make provision for appointment of law officer attorney general by president of India எந்த அரசியல் சட்ட விதிப்படி
மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இவரை பத்தி பேசுற ஆர்டிகல் எது சார் கேட்டீங்கன்னா ஆர்டிகல் வந்து 76 தான். ஓகேங்களா, இந்த ஆர்டிகல் 76ல வந்து -11 பண்ணுங்களேன். -11 பண்ணா 65 வரும். ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி டீல் பண்ற ஆர்டிகல் எல்லாமே வந்து 100க்கு மேல தான் இருக்கு. ஸோ 165. அப்போ ஆர்டிகல் 165 எதை பத்தி சார் பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா, மாநில தலைமை வழக்கறிஞர். இங்க வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தலைமை வழக்கறிஞரை பத்தி பேசுறது வந்து ஆர்டிகல் 76. இதே மாநில தலைமை வழக்கறிஞரை பத்தி பேசுறது வந்து ஆர்டிகல் 165. ஓகேங்களா, சோ ஆர்டிகல் 124 எதை பத்தி சார் பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 124 நம்ம சுப்ரீம் கோர்ட்டை பத்தி பேசுது, உச்ச நீதிமன்றத்தை பத்தி பேசுது ஆர்டிகல் 124. ஆர்டிகல் 142 எதை பத்தி சார் பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட டிஸ்கிரிஷனரி பவர். ஓகேங்களா, அதை பத்தி பேசுறது ஆர்டிகல் 142. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பேரறிவாளனை வந்து கேஸ்ல வந்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம அட்டார்னி ஜெனரலை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய வேற என்ன சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் பிரசிடென்டால் தான் நியமிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின்ல என்ன சார் கொடுத்துருக்காங்க, which one of the following committee recommend the constitutional status for பஞ்சாயத்து? பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு அடிப்படையிலான நிலையை வழங்குமாறு எந்த குழு வந்து பரிந்துரை செய்கிறது அப்படின்ற போல கேட்டிருக்காங்க. எந்த குழு சார் பரிந்துரை செஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா LM சிங்கிவி குழு தான் சார். ஓகேங்களா, ஸோ நம்ம பஞ்சாயத்து ராஜ் வரதுக்கு முன்னாடி வந்து நிறைய கமிட்டிஸ் போட்டாங்க சார். அதுல ஃபர்ஸ்ட் போட்ட கமிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. எப்ப சார் போட்டிருப்பாங்க? பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957ல வந்து போட்டிருப்பாங்க. இவங்க என்ன சார் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படின்னு கேட்டா 3 tier கவர்மெண்ட், 3 அடுக்கு அரசாங்கத்தை வந்து கிராம லெவல்ல வந்து இன்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னவங்க வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து அசோக் மேத்தா கமிட்டி. இவங்க என்ன சார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து போட்ட வந்து 1977ல தான் வந்து இந்த கமிட்டியை வந்து போட்டாங்க. இவங்க என்ன சார் சொல்லியிருப்பாங்க 2 tier கவர்மெண்ட், 2 அடுக்கு அரசாங்க முறையை வந்து செயல்படுத்துமாறு சொன்னவங்க வந்து அசோக் மேத்தா கமிட்டி. அப்புறம் GVK ராவ் கமிட்டி இதை வந்து 1985ல வந்து போட்டிருப்பாங்க. இவங்க என்ன சார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. வேறில்லா புதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ராஜ் வந்து சொல்லியிருப்பாங்க. தென் LM சிங்கிவி கமிட்டி எந்த இயர்ல போட்டானோ 1986ல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த LM சிங்கிவி தான் வந்து நம்ம பஞ்சாயத்து ராஜ் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆணித்தரமா வந்து எடுத்துரைச்சாங்க, பரிந்துரைச்சாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறமே வந்து இன்னும் 2 கமிட்டி போட்டிருப்பாங்க. துங்கோன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து 1988ல வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இவங்கெல்லாம் கமிட்டியில ரெக்கமெண்ட் பண்ணி தான் நம்ம பஞ்சாயத்து ராஜை வந்து எத்தனாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தமா உள்ள இணைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. ஓகேங்களா, 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 மூலமா தான் என்ன சார் இன்ஸ்டிடியூட் பண்ணாங்க பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம புக்ல வந்து இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, இது என்ன சார் பண்ணிருக்காங்க ஆர்டிகல் 243 to 243 ஓ இது வழியா வந்து என்ன பண்ணிருக்காங்க புக்ல வந்து இன்சர்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷெட்யூல் 11 வந்து என்ன சார் பண்ணி ஷெட்யூல் 11 ஒரு புது ஷெட்யூலே வந்து கான்ஸ்டிடியூஷன் புக்ல வந்து இன்சர்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸை வந்து இதை வந்து சொல்லி இருக்கு. இதே போல முனிசிபாலிட்டின்னு ஒன்று இருக்கும், அந்த மாநகராட்சி நகராட்சின்னு சொல்லுவோம். அது வந்து 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992ல சொல்லியிருப்பாங்க. அதே ஆர்டிகல் 243 அங்க ஓன் முடியுதுங்களா இது, அது வந்து ஆர்டிகல் 243 P2 243 ZG. ஓகேங்களா, அது வரையும் கவர் ஆகுது எதுன்னு கேட்டீங்கன்னா முனிசிபாலிட்டிஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்காங்க, who will act as a president of India when the office of president and vice president are vacant? குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி இடங்களில் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க யார் சார் செயல்படுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் ஆபீஸ் வேக்கண்டா இருக்கும்போது வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, சப்போஸ் அவரோட சீட்டும் வேக்கண்டா இருந்துச்சு அந்த இடத்துல யார் சார் வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இவர் வந்து யாரா சார் ஆக்ட் பண்ணலாம்னா பிரசிடென்டா வந்து ஆக்ட் பண்ணலாம். இது போல சிச்சுவேஷன் எப்பயாச்சும் நடந்திருக்காங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு சார். எப்பன்னு கேட்டீங்கன்னா
1969 1969ல வந்து இதயத்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பிரசிடென்டா வந்து ஆக்ட் பண்ணிருக்காரு. இதயத்துல்லா அப்படின்ற ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரசிடென்டா வந்து ஆக்ட் பண்ணிருக்காரு. சப்போஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுமே அவ்வளவு சீட்டுமே வேக்கண்ட் ஆச்சு, இந்த இடத்துக்கு யார் சார் வருவாங்க அப்படின்னு கேட்டா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா, அவர் தான் வந்து ஆக்ட் பண்ணுவாரு. உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ நம்ம டைரக்டா நெக்ஸ்ட் क्वेश्चन போய்டும். நெக்ஸ்ட் क्वेश्चनல என்ன சார் கொடுத்திருக்காங்க? Election Commission of the Election Commission has become a 3-member body from the year. தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்ப சார் ஆன்சர் கேட்டீங்கன்னா 1993. ஓகேங்களா சார், நம்ம எலெக்ஷன் கமிஷன் எப்ப சார் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா January 25, 1950. ஸோ அந்த January 25 தான் வந்து நம்ம என்ன சார் கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். ஓகேங்களா, தேசிய வாக்காளர் தினமா வந்து கொண்டாடுறது January 25 வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இந்த எலெக்ஷன் கமிஷனை வந்து எந்த பார்ட்ல சார் நம்ம புக்ல பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் 15ல வந்து பேசியிருக்காங்க. ஓகேங்களா, பார்ட் 15 அது வந்து என்ன ஆர்டிகல் டு என்ன ஆர்டிகல் கவர் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 324 to 329 ஏ வரையும் கவர் ஆகுது வந்து எலெக்ஷன் கமிஷன். ஓகேங்களா, ஸோ ஆரம்பத்தில் எலெக்ஷன் கமிஷன் உருவாகும் போது எத்தனை மெம்பர் பாடியா சார் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் மெம்பர் பாடி. ஓகேங்களா, 1950ல இருந்து 1989 வரையுமே அது என்னவா தான் இருந்துச்சுன்னா சிங்கிள் மெம்பர் பாடியா தான் வந்துச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 61st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988ல என்ன சார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டா ஓட்டிங் ஏஜை வந்து ரெடியூஸ் பண்ணிருப்பாங்க சார். எவ்வளவு இருந்து எவ்வளவு 21 வயசுல இருந்து 18 வயசா வந்து ரெடியூஸ் பண்ணிருப்பாங்க. இது எப்ப சார் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1989ல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ அப்பத்துல என்ன சார் பண்ணிருப்பாங்க, நம்ம எலெக்ஷன் கமிஷனோட காம்போசிஷன் வந்து மல்டி மெம்பர் பாடி. ஸோ ஒரு 1 இயருக்கு வந்து என்னவா இருக்கும்னா மறுபடியும் ஒரு 2 எலெக்ஷன் கமிஷனர் சேர்த்து மல்டி மெம்பர் பாடியா இருப்பாங்க. டோட்டலா வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பிளஸ் அதர் 2 எலெக்ஷன் கமிஷனர், ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையரும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க 1990. தென் அகைன் என்ன சார் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் 1990ல இருந்து 1993 வரையும் என்ன சார் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அது மறுபடியும் வந்து 3 மெம்பர் பாடியா வந்து ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரம் த இயர் 1993ல வந்து அது மறுபடியும் என்னவாச்சு 3 மெம்பர் பாடியா வந்து ஆக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா எலெக்ஷன் கமிஷன் பத்தி என்ன சார் இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும். எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணவர் பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இப்போ வந்து என்ன சார் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அப்பாயின்மெண்ட் பண்றது வந்து ஒரு கமிட்டி பேஸ் பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அந்த 3 மெம்பர் கமிட்டில யார் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாங்க, அப்புறம் வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டர் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி இப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கொண்ட நபர்கள் தான் வந்து யாரை சூஸ் பண்ணணும்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் பிளஸ் அதர் எலெக்ஷன் கமிஷன் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சார் இருக்கு, நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் இஸ் ஏ வாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நித்தி ஆயோக் என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஸ்டாட்யூட்டரி பாடியான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ போத் ஏ அண்ட் பி அப்பவும் வராது. ஸோ இது என்னதான் சார் கேட்டீங்கன்னா அரசியலமைப்பில் கூறப்படாத அமைப்பு, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா சார், நம்ம பிளானிங் கமிஷன் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஓகேங்களா, அந்த பிளானிங் கமிஷன்ன்றது வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தது தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நிதி ஆயோக். இது எப்போ சார் வந்துச்சு January 1, 2015ல வந்து நிதி ஆயோக் வந்து வந்துச்சு. ஸோ நிதி மீன்ஸ் வாட், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ 65 வருஷம் பழமையான பிளானிங் கமிஷனை திட்டக்குழு வந்து மாத்திட்டு வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நிதி ஆயோக். ஓகேங்களா, ஸோ இதுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்கல, ஸ்டாட்யூட்டரி பாடி ஸ்டேட்டஸும் கொடுக்கல. ஸோ இது என்னவா தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நெய்தர் ஏ கான்ஸ்டிடியூஷனல் பாடி நார் ஏ ஸ்டாட்யூட்டரி பாடி. ஓகேங்களா, அரசியலமைப்பு கூட ஒரு அமைப்பா தான் இருக்கு, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆர்டிகல் 200 கிடையாது 201. ஓகேங்களா, ஆர்டிகல் 201 எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் வாட். ஆர்டிகல் 201 எதை பத்தி பேசுதுன்னா கவர்னர் இஸ் a bill for assent of the president. ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக் கொள்ளுதல். ஓகேங்களா, அப்ப ஆர்டிகல் 200 எதை பத்தி சார் பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 200 வந்து எதை பத்தி பேசுதுன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து பில்ல வந்து கவர்னருக்கு ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு பேசுறது வந்து ஆர்டிகல் 200. ஓகேங்களா,
ஆர்டிகல் 201 எதுன்னு கேட்டீங்கன்னா கவர்னருக்கு வர பில்ல வந்து அவர் என்ன பண்ணலாம்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது தான் வந்து ஆர்டிகல் வந்து 201. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் நீங்க என்ன சார் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பில்லு இப்போ கவர்னர் கிட்ட வந்து ஸ்டேட் லெகிஸ்லேச்சர்ல இருந்து ஒரு பில் வருது. ஓகேங்களா? சட்டமன்றத்துல ஒரு பில்லு அது யார்கிட்ட வருதுன்னா நம்ம வந்து கவர்னர் கிட்ட வருது. அவர் என்ன சார் பண்ணலாம்? அசென்ட் கையெழுத்து போடலாம். ஓகேங்களா? ஒண்ணு கையெழுத்து போடலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா என்ன சார் பண்ணலாம்? அவர் அப்படியே கையில வச்சுக்கலாம், வித்ஹோல்டு பண்ணிக்கலாம். அப்புறம் மறுபரிசீலனை செய்யும்படி என்ன பண்ணலாம்? திருப்பி அனுப்பலாம். ரீகன்சிடரேஷனுக்கு வந்து திருப்பி அனுப்பலாம். ஸோ இவர் ரீகன்சிடரேஷனுக்கு திருப்பி அனுப்பிட்டார் நான் சட்டமன்றத்துக்கு. அகைன் இவங்க மறுபடியும் அந்த கவர்னருக்கு வந்து பாஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கவர்னர் என்ன சார் பண்ணணும்? மறுபடியும் அவர் வந்து வித்ஹோல்டு பண்ண முடியுமா இல்ல திருப்பி அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியவே முடியாது. செகண்ட் டைம் அகைன் சட்டமன்றத்திலிருந்து அதே பில் அதே மசோதா அவர்கிட்ட திருப்பி வருதுன்னா அவர் என்னதான் பண்ணணும்? கண்டிப்பா கையெழுத்து போட்டுதான் ஆகணும். ஓகேங்களா? இவருக்கு வந்து இன்னொரு பவர் இருக்கு சார். என்ன சார் இருக்குன்னா ஆர்டிகல் 201 படி அந்த பில்லை வந்து யாருக்கு ரிசர்வ் பண்ணலாம்? பிரசிடென்ட்டுக்கு வந்து பில்லை ரிசர்வ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த பில் வந்து பிரசிடென்ட் கையில போடுச்சுன்னா அவருக்கும் வந்து என்ன சார் இருக்கு? ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. கையெழுத்து போடலாம், அசென்ட் பண்ணலாம், இல்ல வித்ஹோல்டு பண்ணலாம், நிறுத்தி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ரீகன்சிடரேஷன் திருப்பி அனுப்பலாம். ஓகேங்களா? சோ இவர் திருப்பி அனுப்புறான்னு வச்சுக்கோங்களேன். இது மறுபடியும் யார்கிட்ட போவோம்? மறுபடியும் வந்து சட்டமன்றம் ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் கிட்ட தான் போகும். இப்போ அவங்க அகைன் செகண்ட் டைம் பாஸ் பண்றாங்கன்னா மறுபடியும் அந்த பில்லு இவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணிடுறாரு. மறுபடியும் பிரசிடென்ட் கிட்ட வந்துச்சு. அவர் பிரசிடென்ட் இப்போ கண்டிப்பா கையெழுத்து போட்டாகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பயும் அவசியம் இல்லை. அவர் மறுபடியும் என்ன பண்ணலாம்? மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணலாம் சொல்லிட்டு எத்தனை முறை வேணாலும் திருப்பி அனுப்பிடலாம். ஓகேங்களா? இவருக்கு வந்து கட்டாயம் கிடையாது, கண்டிப்பா நீங்க சைன் போட்டு ஆகணும் அப்படின்றது. ஓகேங்களா? சோ ஆர்டிகல் 200 201 பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அடுத்த क्वेश्चन போயிடலாம். அடுத்த क्वेश्चन என்ன சார் இருக்கு? which one of the following state does not have legislative council அப்படின்னு கொடுத்துறாங்க. கீழ்கண்டவற்றில் சட்டமன்ற மேலவை இல்லாத மாநிலம் எது? சார் அட் பிரசன்ட் எத்தனை மாநிலத்துல தான் சட்டமன்ற பேரவை இருக்கு அப்படின்னு சட்டமன்ற மேலவை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அட் பிரசன்ட் வந்து 6 ஸ்டேட்ல மட்டும்தான் இருக்கு. அது என்னென்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆந்திர பிரதேஷ், தென் தெலுங்கானா, அப்புறம் கர்நாடகா, அப்புறம் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் யூபி, 6th வந்து பீகார். சோ இங்க கொடுத்துற ஸ்டேட்ல என்ன சார் தப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் ஒண்ணுக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து தப்பு. ஓகேங்களா? which one of the following does not have legislative council? சோ மத்திய பிரதேசத்துல வந்து லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒரு அமைப்பு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல இருக்குங்களா சார் கேட்டீங்கன்னா இருந்துச்சு சார். எப்ப இருந்துச்சுன்னா 1986க்கு முன்னாடி வெளியே இருந்துச்சு. 1986ல எம்ஜிஆர் பீரியட்ல வரப்ப என்ன சார் பண்ணிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்டமன்ற மேலவையை வந்து அபாலிஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சோ நம்ம லெகிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து இல்லாத மாநிலத்துல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், இருக்கிற மாநிலத்துல வந்து அழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் ஒன்று இருக்கு. அது என்ன ஆர்டிகல் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 169 169 ஆர்டிகல் படி தான் என்ன பண்ண முடியும்? இல்லாத இடத்துல வந்து சட்டமன்ற மேலவை உருவாக்கிக்க முடியும், இருக்கிற இடத்துல வந்து அழிக்கவும் முடியும். ஓகேங்களா? சோ நம்ம அடுத்த क्वेश्चन போய்டும். ஓகேங்களா? சோ மணி பில் நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரை பேரில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இது ரெண்டுமே வந்து கரெக்ட் தான் சார். ஓகேங்களா? மணிபில்லை பத்தி பேசுற ஆர்டிகல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 110 110 வந்து மணிபில்லை பத்தி பேசுது. மணிபில்லை பத்தி இருக்கிற இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன சார் கேட்டீங்கன்னா ஒரு பில் மணிபில்லா இல்லையா அப்படின்னு சொல்ற ஃபைனல் அத்தாரிட்டி யார்கிட்ட தான் சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் சபாநாயகர் கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? சோ ராஜ்யசபாக்கு வந்து மணிபில்லை பேஸ் பண்ணி எந்த ஒரு அதிகாரமே கிடையாது, ஃபுல்லா வந்து லோக்சபால மட்டும்தான். சோ மணிபில்லை வந்து பிரசிடென்டோட முன் பரிந்துரை பேர்ல வந்து என்ன பண்ணணும்? தாக்கல் செய்யணும். ஓகேங்களா? அதே போல ஃபினான்ஸ் கமிஷன் appointed by president. So finance commission எந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி சார் அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க கேட்டினா ஆர்டிகல் 280 ஆர்டிகல் 280 மூலமா என்ன பண்ணுவாரு? ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணிட்டே இருப்பாரு. ஓகேங்களா? அட் பிரசன்ட் 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் யாரா சார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அரவிந்த் பனகாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? வைஸ் பிரசிடென்ட் preside over the meeting of council of state. அசெஷன் ரீசன் கொடுத்திருக்காங்க, கூற்று மற்றும் காரணம். ஓகேங்களா?
துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இஸ் எலெக்டட் பை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். ரீசன் அதுக்கு என்ன கொடுத்தா அவர் மாநிலங்கள் அவையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மாநிலங்களோட அவையால் தான் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அது கரெக்டா சார் கேட்டீங்கன்னா அது வந்து தப்பு. ஓகேங்களா? என்ன சார் ஆர்டிகல் 64 எதை பத்தி சார் பேசுது? வைஸ் பிரசிடென்ட் வில் பி தி எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஓகேங்களா? மாநிலங்களவைக்கு வந்து பதவி வழி தலைவராக இருப்பவர் யார் தான் கேட்டீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லும். அதை பத்தி பேசுறதா வந்து ஆர்டிகல் 64. ஸோ பிரசிடென்ட் இவரோட எலெக்ஷன் எப்படி சார் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரோட எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் வந்து போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகேங்களா? போத் மெம்பர் மீன்ஸ் என்ன சார்? அது என்ன சார் போத் மெம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பார்லிமெண்ட்ல வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் சார் எலெக்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க பிளஸ் நாமினேட்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து நான் வந்து போத் மெம்பர்ஸ் சொல்லுவேன். பிரசிடென்ட் எலெக்ஷனா வெறும் எலெக்டட் மெம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ போத் மெம்பர்னா இல்ல வெறும் மெம்பர்மே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெம்பர் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அப்போ மெம்பர் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னா யார் தான் வருவாங்க? லோக்சபாவும் வருவாங்க பிளஸ் ராஜ்யசபா. இதுல ரெண்டு அவையில இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து யாரோட எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? துணை குடியரசுத் தலைவரோட எலெக்ஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சார்? ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ அசேஷன் மட்டும் கரெக்ட். துணை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்? மாநில கூட்டவைக்கு வந்து தலைமை ஏற்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவர் தான் யாரு? அதோட சேர்மன். ஓகேங்களா? அதோட தலைவருமே இவர் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் ஏ மட்டும் கரெக்ட், ஆர் வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போய்டும். அடுத்த கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்காங்க? யூபிஎஸ்சி பத்தி கொடுத்துருக்காங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பத்தி பேசுற பகுதி எது சார் இருக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 14ல வந்து ஆர்டிகல் 308 இருந்து 323 வரையும் கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் வந்துச்சுனாவே நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல அது என்ன பாடி தான் சார் சொல்லலாம்னா அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஸோ இங்க வந்து நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி கொடுத்துரு. இது கரெக்டானு கேட்டீங்கன்னா இது தப்பு. ஓகேங்களா? ஸோ யூபிஎஸ்சி இஸ் வாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகேங்களா? அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பு. ஓகேங்களா? சாரா அமைப்பு கிடையாது, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. அப்ப சரத்து 315 கீழ் வந்து உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இது இன்கரெக்ட். ஒன்லி மட்டும் தான் இன்கரெக்ட். ஏ மட்டும் தான் வந்து இன்கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டா which committee recommended for சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்? மத்திய புலனாய்வு ஆணையத்தை எந்த குழு பரிந்துரை செய்தது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? சந்தானம் கமிட்டி தான் சார் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ சந்தானம் கமிட்டி 1962 இருந்து 63 வரையும் போட்டிருப்பாங்க. அவங்க என்ன சார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழிக்கத்தக்க ஒரு அமைப்பு வேணும், அதுதான் வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் மத்திய புலனாய்வு ஆணையம் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1962, 63 வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்ப சார் இந்த அமைப்பை வந்து கிரியேட் பண்ணணும்? 1964 தான் வந்து சிவிசி அப்படின்ற ஒரு பாடியை வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இது ஒரிஜினலா ஆரம்பத்தில் இது உருவாக்கும் போது இது என்ன அமைப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பா இருக்குங்களா இல்ல அரசியலமைப்பு சாரா அமைப்புலாம் இருக்குங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே கிடையாது. ஓகேங்களா? இது நெய்தர் ஏ கான்ஸ்டிடியூஷனல் பாடி நார் ஏ ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு எப்ப சார் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கும்? இது எப்ப அரசியல் அமைப்பு அந்தஸ்து கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2003. ஓகேங்களா? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட். ஓகேங்களா? மத்திய புலனாய்வு ஆணைய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2003 போட்டோம். அந்த 2003 இருந்தும் நமக்கு இது என்ன அந்தஸ்து கொடுத்துருக்கோம்? அரசியலமைப்பு சார்ந்த அந்தஸ்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்பத்துல என்ன ஆயிருக்குன்னா இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடியா வந்து கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை பத்தி நம்ம வேற என்ன சார் தெரிஞ்சுக்கணும் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் அப்பாயின்மெண்ட் பண்றது யாரு? இவர் அப்பாயின்ட் பண்ற செலெக்ஷன் கமிட்டி ஒன்று இருக்கும், 3 மெம்பர் கமிட்டி. அந்த கமிட்டில யார் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா which of the following article empower the president to make proclamation of emergency if he feels insecurity of India threatened by war, external aggression or armed rebellion? ஓகேங்களா? போரோ வெளிநாட்டு படையெடுப்போ இல்லை ஆயுதம் ஏந்திய கலவரமா இருந்தாலோ நம்ம குடியரசுத் தலைவர் வந்து எந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி வந்து எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி சார் டிக்ளேர் பண்ணுவாரு? ஸோ இதுதான் நம்ம என்ன சார் சொல்லுவோம்னா நேஷனல் எமர்ஜென்சி. ஓகேங்களா? அந்த நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352. ஓகேங்களா? ஸோ இன்னும் 2 டைப் ஆஃப் எமர்ஜென்சியுமே இருக்கு.
ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகேங்களா, ஸ்டேட் எமர்ஜென்சி பத்தி டீல் பண்ற ஆர்டிகல் என்ன சார் கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 356 இருக்கு. ஆர்டிகல் 365 வந்து எதை பத்தி தான் பேசணும், ஸ்டேட் எமர்ஜென்சி. ஓகேங்களா, மாநில நெருக்கடியை பத்தி வந்து பேசுறது வந்து 356 பிளஸ் 365 ரெண்டுமே வந்து பேசுது. ஓகேங்களா, ஸோ கான்ஸ்டிடியூஷன் புக் ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா அப்ப போடுறது வந்து 356. 365 எப்போ சார் போடுவாங்க அப்படின்னா சென்டர் கொடுக்குற டைரக்ஷன் வந்து ஸ்டேட் ஃபாலோ பண்ணலாம். அப்பயுமே வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து மாநில நெருக்கடி வந்து அந்த மாநிலத்து மேல போடலாம் அப்படின்னு சொல்றது வந்து 365. 356 வந்து கான்ஸ்டிடியூஷன் புக் பேஸ் பண்ணி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுவுமே வந்து பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ பிரசிடென்ட் ரூல் பேசுற ஆர்டிகல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 365. ஓகேங்களா, மாநில நெருக்கடி. ஸோ இந்த ஆர்டிகல் 360 எதை பத்தி சார் பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகேங்களா, நிதி நெருக்கடியை பத்தி பேசுறதா வந்து 360. இதுவரையும் நம்ம நாட்டில் நிதி நெருக்கடி வந்துதான் கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது, அப்படி ஒன்று வந்ததே இல்லை. ஸோ பிரசிடென்ட் ரூல் ஸ்டேட் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணா எந்த ஸ்டேட்ஸ் அதிகமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம புக்ல ஸ்கூல் புக்ல கொடுத்து வச்சுப்பாங்க கேரளா, பஞ்சாப். எத்தனை டைம் கேட்டீங்கன்னா 9 டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்ஸ்ல. கரண்ட் அஃபேர் டேட்டா என்ன சார், மணிப்பூர்ல தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை டைம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 முறை வந்து இது வெளியே வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அந்த மாநிலத்து மேல வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டிகல் 352 எத்தனை முறை சார் இந்தியா மேல வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து நேஷனல் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணிங்க தேசிய நெருக்கடி. எப்போ சார் கேட்டீங்கன்னா 1962, அப்புறம் 1971, தென் 1975. ஓகேங்களா, இப்போ வந்து இந்தோ சீனா வார், இது வந்து இந்தோ பாகிஸ்தான் வார், இது வந்து உள்நாட்டு கலவரம். ஓகேங்களா, ஆயுதம் ஏந்திய கலவரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ 1975 வந்து இதெல்லாம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை பத்தி மற்ற டேட்டாஸ் என்னென்ன சார் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எத்தனை பீரியட் வரையும் செல்லும், அதுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி போதுமா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையா, சிறப்பு பெரும்பான்மையா இல்ல சாதாரண பெரும்பான்மை தேவையா அப்படின்றது வந்து நீங்க ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ கடைசி கொஸ்டின் போயிட்டோம். என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா which of the following is not related to cabinet mission plan அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அமைச்சரவை பணி திட்டத்துடன் தொடர்பில்லாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ கேபினட் மிஷன் எப்போ சார் போட்டாங்க 1946 வந்து கேபினட் மிஷன் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து யார் சார் ஹெட்டா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரிக் லாரன்ஸ், சார் ஸ்டாஃபோர்ட் கிப்ஸ் அண்ட் ஏபி அலெக்சாண்டர். இவங்க 3 பேருமே வந்து அதில் மெம்பரா இருப்பாங்க. இதுல வந்து தலைவராக யார் இருப்பாங்க கேட்டா சேர்மனா பெட்ரிக் லாரன்ஸ், இவர் தான் வந்து சேர்மனா வந்து இருப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன சார் கேட்டா லார்ட் லின்லித்கோ பிரபு, இவர் தான் வந்து அதுக்கு ரிலேட்டடோ இல்லாத ஒரு மெம்பர். ஓகேங்களா, ஸோ இவங்களை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன சார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இந்த 389 பேரை வந்து போட்டுப்பாங்க பார்த்தீங்களா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இதில் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து வந்து 296 பேரும், தென் பிரின்ஸ்லி ஸ்டேட் சுதேச மாகாணங்கள்லேருந்து ஒரு 93 பேரும் வந்து இந்த காம்போசிஷன் வந்து செட் பண்ணி கொடுத்தே வந்து இவங்க தான். ஓகேங்களா, ஸோ இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து என்ன சார் நடந்திருக்கும், எலெக்ஷன் நடந்திருக்கும். இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ல வந்து நாமினேட் பண்ணிருப்பாங்க. ஸோ காம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து எலெக்ஷன் எப்படி சார் நடந்துச்சு, பார்ட்லி எலெக்டட் பார்ட்லி நாமினேட்டட். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் இது பேஸ் பண்ணி நீங்க என்ன விஷயம் சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம புக்கை வந்து எப்போ ரெடி ஆயிடுச்சு, எப்போ வெளியே வந்துச்சு, எவ்வளோ வருஷம் எடுத்துக்கிச்சு, இப்போ நேஷனல் ஃபிளாக் எப்போ அடாப்ட் பண்ணாங்க, இன்னும் நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங், தேசிய கீதம், தேசிய பாடம் இதெல்லாம் வந்து எப்பெல்லாம் அடாப்ட் பண்ணாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ற டேட்டாஸ்லாம் வந்து நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.